ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் பகுதி மக்கள் 126வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுதந்திர தினமான இன்று 126வது நாளை போராட்டம் ஈட்டிய நிலையில் பொதுமக்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தடையை மீறி குமரி மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக செல்ல முயன்ற பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். சுதந்திர தினத்தையொட்டி களியக்காவிலை, மார்த்தாண்டம், பைங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜகவினர் ஊர்வலமாக செல்ல திட்டமிட்டிருந்தது. ஆனால் இந்த பேரணிக்கு காவல்துறை சார்பில் திடீரென தடை விதிக்கப்பட்டது. எனினும் தடையை மீறி பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நித்திரவிளை பகுதியில் பாஜகவினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இருசக்கர வாகன பேரணியும் நடைபெற்றது. சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்திய வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையனை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்திய பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து வெள்ளையன் உள்ளிட்டோர் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக சென்னை சாஸ்திரி பவன் முன்பாக ஊர்வலமாக வந்த பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர். தியாகம் செய்து வாங்கிய சுதந்திரத்தை அவமதிக்கும் விதமாக வெள்ளையனின் போராட்டம் இருப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதலாவது அணு உலையில் சில நாட்களில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என அணுமுலை வளாக இயக்குநர் ஜின்னா தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. வளாக இயக்குநர் எஸ்வி ஜின்னா தேசிய கொடியேற்றி வைத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். பின்னர் விழாவில் பேசிய அவர், பராமரிப்பு பணிகள் முடிந்து முதல் அணு உலை விரைவில் செயல்பட தொடங்கும் என்றும் இரண்டாவது அணு உலையின் மூலம் 4600 மில்லியன் யூனிட் மின் உற்பத்தி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். சத்தியமங்கலம் அருகே வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த கோரி பழங்குடியின மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். ஈரோடு மாவட்டம் இரட்டிப்பாளையம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்திற்கு வந்த கிராம மக்கள் பழங்குடியின சான்றிதழ் வழங்க வேண்டும், வன உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டத்தை புறக்கணித்தனர். மேலும் கருப்பு கொடி ஏந்தி தங்கள் கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். இதற்கிடையே கிராம சபை கூட்டம் நடந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஈரோட்டில் அரசு புறம்போக்கு நிலத்தில் தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு இடம் வழங்காததை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்னை சத்யா நகர், கீழ்குறவன் பாறை, மேல் ஞானபுரம் பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்காக சூரியம்பாளையத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் நிலம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது வேறு இனத்தைச் சார்ந்தவர்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சூரியம்பாளையம் பகுதியில் ஒதுக்கப்பட்ட நிலத்தை வழங்க கோரி அன்னை சத்யாநகர் பகுதி வாசிகள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். கடலூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் கதவணை கட்ட வலியுறுத்தி கிராம மக்கள் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினர். எய்யலூர் கொள்ளிடம் ஆற்றில் கதவணை கட்டுவதற்காக 410 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அணை அமைப்பதற்கான எந்த பணிகளும் இதுவரை தொடங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமங்களின் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் என்ற பெயரில் ஆற்றிலிருந்து தண்ணீர் உறிஞ்சப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அனுசரிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீண்ட நாட்களுக்கு பிறகு செந்நேரத்தில் தண்ணீர் கொட்டுகிறது. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அரசு அலுவலகங்களில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். பூளவாடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் மதுக்கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வீடு, கடை மற்றும் அரசு அலுவலகங்களில் கருப்பு கொடிகளை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலிருந்து வந்த போலீசார் கருப்பு கொடிகளை அகற்றியதுடன் பொதுமக்களை எச்சரித்து அனுப்பினர். கோவை பீளமேடு சுடுகாட்டில் தேசிய கொடி ஏற்ற முயன்ற சமத்துவ கழகத்தைச் சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் தலித்தின மக்கள் சடலங்களை அடக்கம் செய்ய 12,003 மயானங்களை ஆதிதிராவிட நலத்துறை பராமரித்து வருகிறது. இந்நிலையில் பொது மயானங்களில் தலித் மக்களின் சடலங்களை புதைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி பீளமேட்டில் உள்ள சுடுகாட்டில் சமத்துவ கழகத்தினர் தேசிய கொடியை ஏற்ற முயன்றனர். இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே டெங்கு காய்ச்சலால் 6 வயது சிறுமி உயிரிழந்தார். பிச்சாம்பாளையத்தைச் சேர்ந்த வேலுவின் மகள் கோகுலவாணி
கடந்த ஒரு வாரமாக டெங்கு காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த அவர் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து சேலம் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக கோகுலவாணி சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுமி கோகுலவாணி நேற்று உயிரிழந்தார். கிராம பகுதிகளில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் சுகாதாரத்தை பேண மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த டெங்கு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கெங்கவள்ளியில் நடந்த பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். டெங்கு காய்ச்சலை தடுப்பது குறித்தும் மழைநீர் சேகரிப்பு பற்றியும் பொதுமக்களுக்கு மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கெங்கவள்ளி பேருந்து நிலையம் அருகே தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முடிவடைந்தது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே போலீசார் தாக்கியதில் தற்கொலை செய்து கொண்ட தொழிலாளியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். ஆண்டார்குளத்தைச் சேர்ந்த செல்வகுமாருக்கும் அவரது மனைவி முத்துச்செல்விக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டது. இதுகுறித்து செல்வகுமார் மீது முத்துச்செல்வி போலீசில் புகார் அளித்தார். பின்னர் செல்வகுமாரை போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் ஆத்திரமடைந்த செல்வகுமாரின் உறவினர்கள் நாங்குநேரி டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். செல்வகுமாரை தாக்கிய போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பானைகள் மீது பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த நெம்மேலியில் உள்ள தனியார் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி 529 மாணவ மாணவிகள் பானைகள் மீது 9 நிமிடம் 30 நொடிகள் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்தனர். இதனையடுத்து அவர்களுக்கு சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. முன்னதாக சேலத்தில் 489 மாணவர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு பானைகளில் 9 நிமிடம் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடியது சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக அமைதி வேண்டி குமரி மாவட்டத்தில் இளைஞர் ஒருவர் மின் தொட்டியில் 5 நிமிடம் மூச்சு விடாமல் இருந்து சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். மார்த்தாண்டம் அடுத்த மராயபுரம் பகுதியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற இளைஞர் உலக அமைதிக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 27 அங்குலம் நீளம் 14 அங்குலம் அகலம் கொண்ட மீன் தொட்டிக்குள் உடலை வளைத்து 5 நிமிடம் மூச்சு விடாமல் சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் ராஜேஷை பாராட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஏரி உடைந்ததால் ஊருக்குள் வெள்ளம் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செங்கம் அடுத்த அஸ்வநாகசுரர் ஏரியை தூர்வாரும் பணி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தொடங்கியது. ஆனால் பணிகள் முறையாக நடைபெறாததால் ஏரிக்கு வரும் தண்ணீர் முழுவதும் வெளியேறி வீணாகிறது. இதனால் ஊருக்குள் வெள்ளம் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் குடிமராமத்து பணியில் ஊழல் நடைபெற்றதாகவும் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே ஏரியை தூர்வாரி மழைநீரை சேமிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் போராட்டம் நடத்திய பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது செய்யப்பட்டனர். புதிய பேருந்து நிலையம் முன் திரண்ட போராட்டக்காரர்கள் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து துணை சபாநாயகர் அலுவலகம் வரை பேரணியாக செல்ல முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். முதல்வர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு மிரட்டல் விடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் திருமலைசேரி பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். பாலாற்றில் மனக்கடத்தல் நடப்பதாக தமிழக முதல்வர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு புகார்கள் அனுப்பி வந்ததாக தெரிகிறது. ஆனால் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் முதல்வர், ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு மிரட்டல் விடுத்து வாட்ஸ்அப்பில் விக்னேஷ் செய்தி வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் 2வது யூனிட்டில் பழுது ஏற்பட்டதால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தலா 210 மெகாவாட் திறன் கொண்ட 5 யூனிட்டுகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 2வது யூனிட்டில் உள்ள கொதிகலனில் இன்று பழுது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பழுதை நீக்கும் பணியில் தொழில்நுட்ப பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே அனல் மின் நிலையத்தில் 1வது மற்றும் 5வது யூனிட்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி அருகே இளம்பெண்ணின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக குற்றஞ்சாட்டி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் அருகே உள்ள வெட்டுக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் லெனி. இவரது மனைவி வினோதா கடந்த சில நாட்களுக்கு முன் இந்த தம்பதிகளுக்கு இடையே தகராறு ஏற்பட்டதால் வினோதா தமது தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் மீண்டும் கணவர் வீட்டுக்கு சென்ற வினோதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வினோதா கொலை செய்யப்பட்டதாக குற்றஞ்சாட்டி அவரது உறவினர்கள் கம்பம் அரசு மருத்துவமனை முன்பாக மறியலில் ஈடுபட்டனர். தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. அருவியில் குறைந்த அளவே நீர் கொட்டி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அதில் குளித்து மகிழ்கின்றனர். படகு சவாரியிலும் சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் அங்குள்ள சிறுவர் பூங்கா, நீச்சல் குளம் போன்ற இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
71வது சுதந்திர தின விழாவை ஒட்டி காலிவர் கலெக்டர் என்ற புதிய திட்டத்தை நெல்லை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தொடங்கி வைத்தார். நெல்லையில் இன்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இந்நிலையில் பொதுமக்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்கும் விதமாக கால் யுவர் கலெக்டர் என்ற திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் 9786566111 என்ற எண்களை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். மேலும் கலெக்டர் TNV என்ற ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமாகவும் கலெக்டர் TNV என்ற ட்விட்டர் மூலமாகவும் தங்கள் புகார்களை தெரிவிக்கலாம் என ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் சம்பத் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனையடுத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாநகராட்சி பூங்கா வளாகத்தில் நடந்த விழாவில் ஆணையர் சதீஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். கரூர் மாவட்ட விளையாட்டரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராஜ் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்த அவர் 166 பயனாளிகளுக்கு 86 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவாரூரில் நடந்த விழாவில் தேசிய கொடி ஏற்றி வைத்த ஆட்சியர் நிர்மல்ராஜ் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட அவர் சிறப்பாக பணியாற்றிய அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு சான்றிதழும் வழங்கினார். 71வது சுதந்திர தின விழாவை ஒட்டி கிருஷ்ணகிரியில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். பின்னர் 43 பயனாளிகளுக்கு 13,70,000 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சிவகங்கையில் நடந்த விழாவில் ஆட்சியர் மலர் ஒளி தேசிய கொடி ஏற்றினார். இதனையடுத்து பயனாளிகளுக்கு அவர் 8,07,000 மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் வெங்கடேஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இதனையடுத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் 1,36,36,000 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் பெருந்திட்ட வளாக மைதானத்தில் மூவர்ண கொடியை மாவட்ட ஆட்சியர் எல் சுப்பிரமணியன் ஏற்றினார். பின்னர் காவல்துறை, ஊர்காவல்துறை, தீயணைப்புத்துறை, மாணவர் உள்ளிட்டோரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். தியாகிகளுக்கு மரியாதை செலுத்திய மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் வெள்ளையென வெளியேறு என்ற தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். தொடர்ந்து 237 பயனாளிகளுக்கு 1,47 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் சுப்பிரமணியன் வழங்கினார். திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். பின்னர் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுதந்திர தினத்தையொட்டி நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரன் ஐயனார் கோவில் ராஜகோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. சங்கரன் ஐயனார் கோவிலில் 125 அடி உயரத்தில் 9 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. இந்நிலையில் 71வது சுதந்திர தினத்தையொட்டி கோவில் ராஜகோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவில் அன்னதான மண்டபத்தில் பொது விருந்து நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சுதந்திர தினத்தையொட்டி சிறப்பு வழிபாடும் பொது விருந்தும் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் உள்ள கந்தவேல் சஷ்டி விரத மண்டபத்தில் சிறப்பு வழிபாடும் அதனைத் தொடர்ந்து பொது விருந்தும் நடத்தப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு இலவச வேஷ்டி சேலையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற 3வது உலக கராத்தே போட்டியில் சென்னையைச் சேர்ந்த மாணவர்கள் 2வது மற்றும் 3வது பரிசுகளை கைப்பற்றினர். வெற்றி பெற்ற மாணவர்கள் சென்னை திரும்பினர். விமான நிலையத்தில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கராத்தே போட்டிகளுக்கு அரசு உதவிகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய மாணவர்கள் பள்ளிகளில் கராத்தே பாடத்தை செயல்படுத்தி பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தனர். சுதந்திர தினத்தையொட்டி விடுமுறை நாளான இன்று மன்னார்குடியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு மதுபான கடைகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் சிலர் பந்தலடி, கீழராஜ வீதி, மேலராஜ வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மதுபான விற்பனையில் ஈடுபட்டனர். 95 ரூபாய் விலை உடைய மதுபானம் 130 ரூபாய்க்கும் 150 ரூபாய் விலை கொண்ட மதுபானங்கள் 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் போலீசார் இதனை கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே வாயிலூர் ஊராட்சி கிராம சபா கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி அதிகாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். வாயிலூர் ஊராட்சியில் கடந்த 6 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை, தெருவிளக்குகளும் பராமரிக்கப்படவில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அங்கு நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் 15 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் 4 அதிகாரிகள் மட்டுமே வந்துள்ளனர். இதனால் அந்த அதிகாரிகளை சிறைப்பிடித்த பொதுமக்கள் மற்ற துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் வர வேண்டும் என கோஷமிட்டனர். தகவல் அறிந்து சென்ற திருக்கழுங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். ஒசூர் அருகே வெள்ளத்தில் தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அஞ்செட்டி ஒகேனக்கல் இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தொட்டெல்லா ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து தற்காலிக தரைப்பாலம் வழியாக வாகனங்கள் சென்று வந்தன. இந்நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அஞ்செட்டி ஒகேனக்கல் இடையே போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே டெங்கு காய்ச்சலுக்கு 10ஆம் வகுப்பு மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இரச்சகுளம் விஷ்ணுநகர் காலனியைச் சேர்ந்தவர் புஷ்பராஜ். இவரது மகன் சஞ்சு அங்குள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சஞ்சுவை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சாதாரண காய்ச்சல் தான் என்று கூறி சிகிச்சை அளித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் நேற்று சஞ்சுவின் உடல்நிலை மீண்டும் மோசமாகியுள்ளது. இதனையடுத்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மருத்துவர்களின் அலட்சியமே சஞ்சுவின் உயிரிழப்பு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பழங்குடியின மக்கள் ஆடிய பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னோசன்ட் திவ்யா தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு சான்றிதழ்கள் வழங்கி அவர் பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தைச் சார்ந்த தோடர், குறும்பர், கோத்தர் இன ஆதிவாசி மக்கள் தங்களது கலாச்சார உடைகளை அணிந்து வந்து தங்களது இசைக்கருவிகளை இசைத்தபடி ஆடிய பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ராமேஸ்வரத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் படித்த மண்டபம் யூனியன் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையர் வீரமுத்துக்குமார் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். பின்னர் அப்துல் கலாமின் கொள்கைகளை மாணவர்கள் உறுதிமொழிகளாக ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர தின விழாவை ஒட்டி முதுமலையில் நடைபெற்ற வளர்ப்பு யானைகள் அணிவகுப்பு ஊர்வலம் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரை அடுத்துள்ள முதுமலையில் முகாமில் யானைகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து வளர்ப்பு யானைகள் மீது அமர்ந்த பாகன்கள் தேசிய கொடியை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். ஒசூரில் இருந்து புதியதாக முதுமலைக்கு வந்த 9 மாத குட்டி யானை தன் பாகனுடன் முதல் சுதந்திர தின விழாவை கொண்டாடியது. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கிருஷ்ண ஜெயந்தியொட்டி திங்கள் சந்தையில் கிருஷ்ணர் வேடமணிந்த குழந்தைகள் ஊர்வலமாக சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தையை அடுத்த கக்கோடு பகுதியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடங்களை இட்டு கலந்து கொண்டனர். நெல்லியார் கோணம் பெருமாள் கோயில் மைதானத்தில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் கக்கோடு கிருஷ்ணர் கோயில் மைதானம் வரை சென்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் பணம் மற்றும் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மணப்பாறையை அடுத்த அண்ணா நகரில் வசித்து வரும் அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் ஜனார்த்தனன் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 12 சவரன் நகைகள், 1/2 கிலோ வெள்ளி குத்துவிளக்கு, 10,000 ரொக்கம் மற்றும் வீட்டின் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிவிஎஸ் எக்ஸல் மொபட் ஆகியவற்றையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் அருகில் உள்ள முருகேசன் என்ற வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் 30,000 ரொக்கப்பணம், வெள்ளி குத்துவிளக்கு, கொலுசு மற்றும் மொபைல் ஆகியவற்றையும் திருடி உள்ளனர். விழுப்புரம் அருகே பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சோம்நாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் ராமேஸ்வரத்திலிருந்து காரில் சுற்றுலா சென்றனர். இருவேல்பட்டு அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த பேருந்து மீது மோதியது. இதில் சோம்நாத், அவரது மனைவி சாதனா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அவரது மகன் முனிலாஸ் மற்றும் கார் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அருகே ஆடு திருவிழாவை ஒட்டி சோனைமுத்து கருப்பசாமிக்கு 3000 மதுபானங்களை படைத்து பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர். குச்சனூரில் உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவில் காவல் தெய்வமான சோனைமுத்து கருப்பசாமிக்கு ஆடு கோழியில் பலியிடப்பட்டு படையலும் வைக்கப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு உணவு விநியோகிக்கப்பட்டது. மேலும் 3000க்கும் மேற்பட்ட மதுபானங்களை சோனைமுத்து சாமிக்கு படைத்து பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர். கோவில்பட்டியில் நடைபெற்ற புனித பரலோக மாதா ஆலயத்தின் தேர் பவனியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா திருத்தலத்தின் 334ஆம் ஆண்டு விண்ணேற்பு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் பவனியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
இதனையொட்டி தேரடி திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவிழா, திருப்பலிகள், நற்கரணை பவனியும் நடைபெற்றது. வந்தவாசி அருகே ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகனுக்கு பக்தர்கள் மயில் காவடி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்துள்ள மாம்பட்டு கிராமத்தில் திருத்தணி முருகன் கோவில் உள்ளது. இங்கு ஆடி கிருத்திகை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் முருகனுக்கு மயில் காவடி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். அது மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் முருகனுக்கு புஷ்ப காவடி, பால் காவடி எடுத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர்.